அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நாமக்கல்லில் வசிக்கிற அன்பு உள்ளங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். அதாவது உங்களுக்கு வசதி இல்லையா, இப்போ பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு வசதி இல்லையா, கையில் காசு இல்லையா, கல்யாணம் பண்ணியே ஆகணும், பிள்ளைங்க வயசாயிடுச்சு, பண்ணிட்டா பரவாயில்ல, ஆனால் பணம் இல்லையா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, வருத்தப்பட வேண்டாம், காசு இல்லைன்னு வசனப்பட வேண்டாம். அதாவது அவ்வளோ செலவாகும் எவ்வளோ செலவாகும், இவங்க சேனலில் போடுறாங்க, அப்போ இவங்ககிட்ட போனால் அதிகமாக காசு கேட்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதாவது பெண் வீட்டாரை பொறுத்த வரைக்கும் நான் காசு எதுவுமே வாங்க போகிறதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வரேன் நான் கண்டிப்பாக அமைச்சு தரேங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட வரேன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள்கிட்ட நான் காசு ஒரு ரூபா கூட வாங்க போகிறதில்ல. நீங்கள் பயப்பட வேண்டாம், தாராளமாக நம்மக்கிட்ட வரலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்மகிட்ட இருக்கிற வர நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். பொண்ணு நல்ல ஓரளவுக்கு படித்த பொண்ணுன்னா ஒரு 10th படிச்சிருந்தா போதும், ஒரு 8வது படிச்சிருந்தா கூட போதும். அந்த அளவுக்கு மிடில் கிளாஸ் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு தகவல் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததியார் கம்யூனிட்டியில் நாமக்கல்லே இருக்காங்க. கொங்கு வேளாளர் அவங்க நாமக்கல்லே இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கரா 4 ஏக்கரா காடு இருக்குதுங்க. இதுக்கு அவங்க நம்ம நாமக்கல்லில் தான் இருக்கிறாங்க. ராகு கேது செவ்வாய் உள்ளவங்களும் நாமக்கல்லில் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி விஸ்வகர்மா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் நம்ம நாமக்கல்லில் இருக்காங்க. அதாவது எந்தெந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம நாமக்கல்லில் இருக்காங்க. ஆண்கள் வர நம்மக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் மக்களே தயவுசெஞ்சு பயப்படாதீங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு தகுந்த ஜாதகம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அதாவது நேரில் வரணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கான்டாக்ட் நம்பர் ஒன்று சேனலில் இருக்குங்க. அந்த சேனலில் வர நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட விவரங்களை தெரிவிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி முதல் மனம் மறுமணம் இப்போ ஜாதகம் பார்த்து பிள்ளைங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் பார்த்து சரியாக அது ஒத்து வரல அப்படிங்கிறனால நிறையா பேரண்ட் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நிறையா பிள்ளைங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாங்க. இப்போ நம்ம வீட்டு இருக்கிறவங்களும் ஜாதகமே பார்க்க வேண்டாம். எனக்கு ஃபேமிலி நல்ல ஃபேமிலியாக இருந்தால் போதும், கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் போதும், கஷ்டப்படுற பெண்களை தான் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம் மக்களே. நீங்கள் 100% நம்பி நம்மக்கிட்ட ஜாதகம் கொடுக்கலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் எதிர்பார்த்து நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.